ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லைஃப் வித் மித்ரன். இன்றைக்கி வந்து மார்னிங் டு நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நான் மித்ரன் வந்து நாத்தனார் பொண்ணு வரணும்னு சொல்லி ஒரே ஆடம். அதனால் அவங்க கூட்டிகிட்டு வந்திருந்தாங்களா, அதனால் மார்னிங் வந்து கொஞ்சம் வெண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு சாண்ட்விச் வேணும்னு சொல்லிட்டு இருந்தோம் மித்ரன் அந்த இதில் பார்த்துட்டு. அதனால் சரின்னு சொல்லிட்டு எக் மைனஸ்லாம் செஞ்சேன். பாயில்டு எக்கு, கொஞ்சோண்டு பெப்பர், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில், அப்புறம் வந்து நான் வந்து பூண்டு ஒரு பல் மட்டும் போட்டுட்டேன். ரொம்ப காரம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்றனால வேணும்னா நீங்கள் பெப்பர் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். உண்மையாலுமே சூப்பராக இருந்தது. மிக்சியில் நல்லா அரைச்சோன்னே சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து சரி ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு டோஸ்டரில் தான் பண்ணேன் இன்றைக்கி. சாண்ட்விச் டோஸ்டரில் நம்ம வீட்டில் பண்ண வெண்ணெய், சீஸும் ஏற்கனவே எப்பயுமே வந்து சீஸ் பண்ணதும் வந்து வீட்டில் வச்சுருப்பேன். மித்ரனுக்கோசரம் வீட்டிலையே பண்ணது. ஃப்ரீசரில் வச்சா கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 months 4 months வரைக்கும் கெடவே கிடாது நம்ம வீட்டில் பண்ணுறது. நான் அப்படி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஒரு 2 லிட்டர் பாலில் எடுத்து வச்சுட்டோன்னா உங்களுக்கு நல்லாவே 6 months வரும். ரொம்ப அடிக்கடி செய்ய மாட்டோம், மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரியே தான் இருக்கும். அப்போ கூட இல்லாமல் கூட இருக்கும். பாஸ்தா செய்கிற அன்றைக்கி செய்வேன், மித்தப்படியெல்லாம் செய்ய மாட்டோம். அதனால் மித்ரன் வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றாங்க. நான் சாண்ட்விச் வெளியில் எங்கேயும் வாங்கி கொடுத்ததில்ல. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு மைனஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, நான் வீட்டில் வேறு எந்த காயும் இல்லை, தக்காளி வெங்காயம் மட்டும்தான் இருந்தது. ஓகே அப்படின்ட்டு அதை மட்டும் நல்லா பொடியாக சாப்பரில் சாப் பண்ணிவிட்டு, பெருசாலாம் வச்ச பிள்ளைங்களுக்கு சாப்பிட தெரியாது, அதனால் குட்டியாக வச்சு அது மேலே சீஸ் கொஞ்சம் வச்சு டோஸ்டரில் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப ஆர்வம் இதில் இதை ஃபஸ்ட் டைம் பண்ணுறனால அவனுக்கு வந்து பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டு ரெடி ஆகிடுச்சா, க்ரீன் லைட் எரிஞ்சிச்சான்னு சொல்லிட்டேன். அவன்கிட்ட க்ரீன் லைட் இருந்தால் ரெடி ஆகிடுச்சுன்னு நடத்தும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டேன். அதுலேருந்து வந்து அம்மா ரெடி ஆகிடுச்சா, க்ரீன் லைட் எரிஞ்சிச்சான்னு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி சூப்பராக வந்துச்சு. யாராவது ஒருத்தவங்க கூட இருந்தால் கடகடன்னு சாப்பிட்ருவாங்க, தனியாக இருந்தால் கூட லேட் ஆகும். நாத்தனார் பொண்ணு இருந்தனால 2 பேரும் சேர்ந்து டிவி பார்த்துட்டு கடகடன்னு சாப்பிட்டாங்க. அவர் 2வது பேட்சும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஆஃப் தான் சாப்பிட்டாங்க. ஃபுல்லாக சாப்பிட முடியல அவங்களால. அது கொஞ்சம் நானும் கொஞ்சம் ஆஃப்ஸ்லேயே சாப்பிட்டு நான் கம்மங்கூழ் கொஞ்சம் குடித்தேன். இப்படி தான் மார்னிங் போச்சு. எங்கள் வீட்டு 2 நேரம் டிஃபன்றனால கொஞ்சம் ஒர்க் இருந்துகிட்டே தான் இருக்க மாதிரி இருக்கும் கிச்சன்லேயே. அப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து நான் சிம்பிளாக சாம்பார் ரசமே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு, நான் ஃபஸ்ட்டு ஒயிட் ரைஸ் எதாவது பண்ணலாமான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் காய் இருந்தனால சாம்பார் ரசம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டேன். வாழைப்பூ இருந்தது மெயினாக, சரி அதனாலேயே சாம்பார் வச்சிடலாம் அப்படின்ட்டு போட்டோம். எப்பயுமே அமாவாசைக்கு வாழைப்பூ செஞ்சுருவேன். அப்படி இல்லைன்னா எப்படியும் ஒரு 2 weeks ஒன்ஸ் வாழைப்பூ வாழைத்தண்டு ஏதாவது ஒன்று சேர்த்துக்குவேன். கீரையும் அப்படி தான் வீக்லி சேர்த்துக்கிறது, கட்டாயமாக சேர்த்துக்குவேன். ஏதாவது ஒரு கீரை வந்து சந்தையிலையோ உழவர் சந்தையிலையோ வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்குவோம். பாலக்கீரை இருந்தால் பாலக்கீரை, எந்த கீரை இருந்தாலும் எல்லாமே மித்ரனுக்கும் எல்லா கீரையும் கொடுப்பேன், எல்லாமே சாப்பிட்ருவாங்க. வாழைப்பூ வந்து கொஞ்சம் இதில் வைக்க வச்சு கொஞ்சம் வெறப்பாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால் நான் குக்கரில் சரி ஒரே ஒரு விசில் மட்டும் விடலான்ட்டு வாழைப்பூ பருப்பு எல்லாத்தையும் வச்சாச்சு. 3 அடுப்பு இருக்கனால கொஞ்சம் 2 அடுப்பு, ஒரு கரண்ட் அடுப்பு இருக்கும், அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. கரண்ட் அடுப்பு கொஞ்சம் ரிப்பேரில் இருக்குது, அதனால் சரி 3 அடுப்பு இருக்குது, ஈஸியாக எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் சமையல் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் பாப்பா தூங்கிட்டு இருந்தாங்க. பாப்பா கஞ்சி வச்சு கொடுத்துட்டேன். கஞ்சி வச்சு கொடுத்துட்டு அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே சரி சமையல் பண்ணிடலான்ட்டு கத்திரிக்காய் முள்ளங்கி போட்டு சாம்பார், சிம்பிளாக ரசம். பருப்பு ரசம் தான் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க. நார்மல் ரசம்லாம் வந்து அவ்வளோவா பிடிக்காது. தக்காளி ரசம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க, லெமன் ரசம். மற்றபடி வேறெல்லாம் எதுவும் நார்மல் ரசம்லாம் அம்மாலாம் வந்து பருப்பு தண்ணி சேர்க்காம வைப்பாங்க, அது கூட நல்லா தான் இருக்கும். அது அம்மா ஸ்டைலில் நல்லாயிருக்கும், நம்மளுக்குலாம் அவ்வளோ டேஸ்ட்டெல்லாம் வராது. அதனால் நான் எப்பயுமே வச்சா பருப்பு ரசம் தான் வைப்பேன். அப்படி இல்லை புளிக்குழம்புலாம் வச்சோன்னா ரசம் வைக்க மாட்டேன், தயிரோடு விட்டுருவேன். அன்றைக்கி ரசம் இருக்காது. பருப்பு வைக்கிற அன்றைக்கி எல்லாமே நான் ரசம் சேர்த்துக்குவேன். அன்றைக்கி ரசப்பொடி இல்லை, அரைக்கணும். அதனால் வந்து வெறும் சீரகம் மிளகு மட்டும் போட்டு ரசம் வச்சாச்சு. பருப்பு தண்ணி ஊற்றி நான் தக்காளி வந்து இது கூடயே சேர்த்து வச்சுருவேன், அப்படின்னா நல்லா மசினது. இல்லைன்னா அப்படியே கெட்டியாக இருக்கும், அது வதங்கவே கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால் பருப்போடையே 2 தக்காளி போட்டு ரசத்துக்கு ஒன்று சாம்பாருக்கு ஒன்று எடுத்து வச்சுருவேன்.
இதுக்கு ஒரு பருப்புனாவே எனக்கு ஒரு மெமரிஸ் இருக்குங்க. நான் சின்ன பிள்ளைய வந்து அம்மம்மா வீட்டில் தான் நான் வளர்ந்தேன். அப்போ வந்து அம்மம்மா வந்து டெய்லியும் நாங்கள் ஸ்கூலுக்கு அப்போலாம் இப்போதானே ஸ்கூல் பஸ், அப்போலாம் ப்ரைவேட் பஸ்ஸில் தான் போகணும். அம்மம்மா வந்து பருப்பு பிசைஞ்சு பிசைஞ்சு தட்டில் போட்டு பிசைஞ்சு சாம்பார் ஊற்றி பொரியல் வச்சு பாய் விரித்து போட்டு எங்களுக்கு வந்து ரெடியாக வச்சுருப்பாங்க. வா கண்ணா சாப்பிட்லாம் அப்படின்வாங்க. சாயந்தரம் வந்தாலும் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. அவ்வளோ வயசாகிடுச்சு இருந்தாலும் அம்மம்மா வந்து அவங்க அளவுக்குலாம் ஸ்ட்ரென்த்தும் கிடையாதுங்க நம்மளுக்கெலாம். அவங்க பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டு அதெல்லாம் ஏதாவது ஒரு ஸ்நாக்கு ஸ்கூல்லேருந்து வந்தால் கண்டிப்பாக ஸ்நாக் இருக்கும். எக்கச்சக்க ஸ்நாக்ஸ் ஏதாவது ஒன்றாவது பண்ணி வச்சுருவாங்க. நைட்டு பால் சாதம் சிம்பிளாக பால் சாதம் பண்ணுவாங்க, அதுவே டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி கொடுப்பாங்க சாயந்தரம். அது மாதிரி சீக்கிரம் சாப்பிட்டுட்டு எல்லாம் தூங்கிடுவோம். அவங்க தான் கையில் உருட்டி உருட்டி கொடுப்பாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு எங்கள் மாமா பையன் அவங்களும் இருப்பாங்க. அவங்க இப்போ தான் ஸ்கூலுக்கு போவோம். நானும் அவங்களும் தான் என்னோட 2 வருஷம் பெரியவங்க. அவங்களும் நானும் தான் ஸ்கூலுக்கு போவோம். ப்ரைவேட் பஸ்ஸில் போயிட்டு சாயந்தரம் நாங்கள் டவுன் பஸ்ஸில் பாஸ் இருக்கும். அப்போலாம் ஸ்கூல் பாஸ் இருக்கு இல்லையா, அதில் வச்சு தான் வருவோம். ஒரு நாள் 4 மணிக்கு வந்து ஜெய்தேவன் பஸ் நேம் கூட தெரியும், அந்த பஸ்ஸில் வந்துடும். இப்படி தாங்க போச்சு. அப்போல்லாம் அவங்களோட மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு போகுது. அப்புறம் ஈவினிங் வந்து கொஞ்சம் வந்து மூசேலா அப்படின்ட்டு மெட்ராஸ் சமையல் அவங்க இது பார்த்தா செஞ்சேன். அப்புறம் கொஞ்சம் மூஸு, அப்புறம் கொஞ்சம் வந்து ஜெல்லி மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி கொஞ்சம் ஜெல்லி, கொஞ்சம் மூஸ், அந்த மாதிரி கொஞ்சம் வந்து மேங்கோ இருந்தது. எல்லாேருக்கும் மேங்கோ பிடிக்கும். அதனால் வந்து கொஞ்சமாக ஒரு மேங்கோ மட்டும் கட் பண்ணி அகர் இருந்ததுங்க வீட்டில். டக்குன்னு சரின்னு சொல்லிட்டு அதையும் வந்து சோக் பண்ணி வச்சுட்டு மேங்கோ இது பண்ணிவிட்டு அவங்களது பார்த்து தான் செஞ்சேன். நல்லா வந்திருந்தது. எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் செஞ்சோம், நல்லா வந்தது. ஜெல்லி மட்டும்தான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஓரளவுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு வரல. ஆனால் மூஸ் நல்லா இருந்தது. பேர் நம்ம மூஸுன்னு வச்சுக்க வேண்டியது தான், ஜெல்லி ஒழுங்காக வரலன்னா. ரெண்டும் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. ஒன்றும் பெருசாக எனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியல. ஒரே மாதிரி தான் இருந்தது. அந்த ஒயிட் கலரில் அந்த மேங்கோவில் வந்து கொஞ்சம் சுகர் கம்மியாக போட்டேன். ஆனால் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அந்த மில்க் பேஸ் வச்சு பண்ணதில் வந்து கொஞ்சம் ஸ்வீட் கொஞ்சம் கூட போட்டிருந்தேன். என்கிட்ட க்ரீம் இல்லை, அதனால் வந்து பாலே வந்து கொஞ்சம் கூட காய்ச்சி அதுதான் க்ரீம் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அவங்களும் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் செஞ்சேன். அதே மாதிரி நல்லா வந்தது. அவங்க சொன்னாங்க, அவங்களும் வந்து க்ரீம் வச்சு செய்யாமல் மில்கில் தான் செஞ்சு காமிச்சாங்க. நானும் அதே மாதிரி செஞ்சேன். நல்லாவே இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நான் பொண்ணு சொன்னால். நல்லா வந்திருந்தது. மேங்கோவோட இது கொஞ்சம் சூப்பராக இருந்தது அப்படி சொல்லிட்டு. நான் சும்மா கொஞ்சமாக தான் செஞ்சுருந்தேன். நான் சும்மா ஒரு 1 டம்ளர் மில்க்கை வந்து 1/2 டம்ளர் ஆக்குற வரைக்கும் தான் பண்ணேன். டக்குன்னு ஆயிடுச்சு. அதனால் சீக்கிரம் அதை மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு அதை செஞ்சுட்டேன். மிக்சியில் அடித்து அதை எடுத்துகிட்டு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து திப்பி திப்பியாக இருக்காது. அதுக்கப்புறம் வந்து அகர் நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருக்கிறதுல நம்ம இதை மிக்ஸ் பண்ணி அகர் கரைஞ்சோன்னு இதை போட்டுட்டோன்னா இது நல்லா கெட்டியாகிடும். அதுக்கப்புறம் இதையும் வந்து அந்த மூஸ் மேங்கோ இதில் பேலன்ஸ் இருக்கிறதுல கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். 2 hours ஆகிடுச்சு அது. அதுக்கப்புறம் இதையும் அதிலேயே தூக்கி வச்சாச்சு. இது எல்லாமே அவங்க ஆர்வமாக என் நாத்தனார் பொண்ணு நான் பண்ணினாங்க பாருங்கள், அவங்க தான் பண்ணிகிட்ருந்தாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருந்தோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அவசரமே தாங்கலை. அது ஜெல்லி ஆகிறதுக்குள்ளேயே அதை எடுத்து கட் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு எடுத்து பார்த்துட்ருந்தாங்க. ஆனால் ஜெல்லி ஆகலை. அதுக்கப்புறம் டீயை போட்டுட்டு டீ கொஞ்சம் வேறு இந்த பாட்டிக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் கொஞ்சம் வெளியில் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம். அருண் ஐஸ்கிரீம் வந்து இப்போ தான் என் பெரம்பலூர் வந்து கொஞ்சம் புதுசாக தொடங்கியிருக்காங்க அப்படின்றனால சரி அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அவங்க ப்ரௌனி சாப்பிட தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள் எங்கள் பாப்பாவை, எவ்வளோ தான் பொருள் இருந்தாலும் பாப்பாவுக்கு வந்து இந்த இந்த ஜாமானை வச்சு விளாட்றது தான் வந்து ஒரு பொழுதுபோக்கே. இங்கே வந்து விளாண்டாங்கன்னா அதில் ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் இதிலே டைம் போயிடும் அவங்களுக்கு. நான் சமைக்கிற வரைக்கும் அது பண்ணிகிட்ருப்பாங்க. அப்புறம் வந்து சரி வெளியில் சாப்பிட்லாமா அப்படின்னு விஷயத்துக்கு மினி இட்லி தான் வேணும்னாங்க. சரி மினி இட்லி பண்ணுறதுக்கு வீட்டிலே செஞ்சிடலாம் அப்படின்றனால
மினி இட்லி அப்புறம் சாம்பார் வைக்க சொன்னாங்க. நேற்றும் மினி இட்லி சாம்பார் வச்சு கொடுத்தேன். அப்புறம் இன்றைக்கி வந்து சட்னி, அதே மினி இட்லி வேணும் ஆனால் சட்னி தொட்டுக்கிறேன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேர்த்துக்கும், குழந்தைங்களுக்கு மட்டும் 2 பேர்த்துக்கும் மினி இட்லி ஊற்றி, எங்களுக்குலாம் இட்லி நார்மல் இட்லியை ஊற்றியாச்சு. அவங்களுக்கு மட்டும் மினி இட்லி. மினி இட்லினால கடகடன்னு மித்ரனுக்கு ஊட்ட தேவையில்ல, கடகடன்னு சாப்பிட்டாங்க. இப்படி தான் நைட் அன்றைக்கி ஃபுல்லாக போச்சு ரொட்டீனு. மார்னிங் வந்து அந்த க்யூப்ஸ் மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி மித்ரன் சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்லி மாதிரி வேணாம் அப்படின்றனால அந்த க்யூப்ஸாக இருக்கிறத எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்து, காலையிலே தூங்கி எழுந்துச்சி பல்ல விளக்குன உடனேவே இதுதான் எல்லாம் 2 பேரும் போய் ஃபஸ்ட்டு எடுத்து சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பாலே குடித்தாங்க. இதெல்லாம் எடுத்து அப்புறம் தான் நான் ஒன்று சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாலும், ஆளுக்கு ஒன்று வந்து எந்த ஷேப் வேணுமோ ஆளுக்கு ஒன்று எடுத்து ஒன்று சாப்பிட்டாங்க. அப்புறம் மீதி இருக்கிறத நான் போய் பார்த்துட்டு அதை சும்மா அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்படி தாங்க ஒரு டே ஃபுல்லாக எனக்கு போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.